இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. அப்படி உன் உள்ள அழுதுகிட்டு இருக்கு. உன் மகனை முறையான கல்யாணத்தை முடித்து நிலையாக வாழ வச்சு தந்தா போதுமா? இப்போ உன் குடும்பத்துக்கு மந்திர தந்திரத்தால் பல பிரச்சனைகளை உருவாக்கி உன் பிள்ளை நான் சாக போகிறோம்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த துயரலைகள்லேருந்து காப்பாற்றி உன் பிள்ளையை நான் வாழ வச்சு தரேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவங்கள டைவர்ஸை மனநிறைவாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து ஜெயிச்சு வாழ வைக்கிறேன். அடுத்து வேற ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு. அதுக்கு அவன் மனசு ஒப்பு வரல. அதை சீர்திருத்தி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. எத்தனை துயரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது பார்த்தீங்களா? இதையெல்லாம் மறைச்சி தான் வெள்ளை சட்டையும் அலங்காரமும் போட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? இந்த பிரச்சனைகளை தீர்த்து தாரேன், மன அமைதி கொடுக்குறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போப்பான். ஜெயிச்சுக்கலாம். பக்கத்தில் வா செல்லக்குட்டி. நல்லா இருமா. காப்பாற்றியாச்சு. கல்யாணம் முடிச்சு ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் வைப்பியா? 2 பிள்ளை பிறக்கும். சந்தோஷமா இரு. எஸ் எஸ் புண்ணியம் செய்தோம், புண்ணியம் செய்தோம். வாப்பா, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க யாருடா தம்பி? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? ஏம்மா, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து மனம் கலங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. வாமா. யாருமா அந்த பிள்ளை? எங்க இருக்கிறாம்மா? கால் வந்துட்டோம். சக்தி நாரா. தந்தானை துதிப்போமே. உங்க பேர் என்ன? அதான் தந்தானை துதிப்போமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது யார் பாடினது? ஜிக்கி அக்கா பாடின பாட்டு. யாரை பற்றி பாடினது? இயேசுவை பற்றி பாடு. சாந்தமுகை ரோடில் ஒரு சர்ச் இருக்கு, அங்கே போவீங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாருக்கு 10 வயசில்? 10 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? கொஞ்சம் கண்ணை முடிக்க, நான் பார்க்குறேன். நீ போய் காலில் விழுந்தோடனே நான் 3 விரலை காட்டினேன். இந்த 3 விரலை காட்டினேனே, அது ஏன்? முதல்ல ஒரு திருமணம் முடித்து பிரிவாகிவிட்டது. அடுத்து ஒருவர் திருமணம் முடிப்பார் என்று நம்பி பழகி அதுவும் பிரிவாகிவிட்டது. இப்பொழுது 3ஆமத்த நபரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். இதுவும் நிலைக்குமா நிலைக்காதாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில். அதனால் அவள் வாழ்க்கை செம்மையாக அவனோடு இருக்கும், நடக்கும். கவலை இல்லாமல் வாழ வச்சு தரேன். இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆஸ்தியை உருவாக்கி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? அவனுக்கு நல்லவா. நான் என்ன செய்ய முடியும்? கால் வந்துட்டு வா. 4 வேதங்களாக மாற முடியுமா? வா மகளே, ஓடியா. என்னை இன்னும் 3 முறை நீ பார்க்க வரும் பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அவளே அவனை உணர வைத்து ஒரு வெற்றியை தந்து நல்வாழ்வை அளிக்கிறேன். பொறுமையாக இரு. அவள்கிட்ட எதுவும் பேசி சண்டை இழுக்க வேண்டாம். தைரியமாக இருப்போம். கர்மதாமிக்கு சாமி, என் வீட்டில் ஒரு வாரிசு பிறக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வருகவே வருகவே இறைவா. யாருக்கம்மா? சபாஸ். வா. யாரெல்லாம் வந்தீர்கள்? ஒன்றும் பேச வேண்டாம். எத்தனை பையங்க? 2 பையங்களா? சரி, கால் வந்துட்டு வாங்க. திருவடி சரணம் சரணம். உங்கள் ஊர் எல்லையில் சிவபெருமான் இருக்காரா? உட்காருங்க.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4வது வருஷம் முடிந்து 5வது வருஷம் தொடங்கி 3 மாதம் ஆகுது கல்யாணம் முடிச்சு. இந்த 5வது ஆண்டில் அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தேன். அதோ கருப்பசாமி பக்கத்தில் பாரு, என்னமெல்லாம் இருக்குன்னு பாரு. என்னெல்லாம் இருக்குடா, நீ சொல்லாத, நீங்கள் ஏன் சொல்லுதீங்க? என்னெல்லாம் இருக்குது? சாமி பக்கத்தில் என்னமெல்லாம் இருக்குது பொருள்கள்? என்னம்மா? அந்த பையனுக்கு வேலவன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? வேலவன் அப்படின்னு பேர் வைக்கணும். ஆம்பளை பையன் பிறப்பான், ஆனந்தமாக இருப்பான். அதற்கு பின் ஒரு பெண்மணி ஒருத்தி பிறப்பாள். புரியுதா? அப்போ 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அவன் மூக்குத்தி அலங்காரத்தோடு பிறப்பான். இந்த உலகத்திலேயே மூக்குத்தி அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய தெய்வத்தின் பேர் என்ன? யாருடா? மீனாட்சின்னு பேர் வச்சுக்கா. 2 ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. 3 காலில் வந்து சொன்னது மட்டும் செய்யுமா? அமைதிக்கு பெயர்தான் வாங்க. முதல்ல உன் பிள்ளைக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாச்சு. அடுத்து இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்கணும். அதனால் இவனுக்கு நிகராக இந்த கல்யாணம் இதுவரை 2 வருஷமாக நடக்கலை. எவ்வளவோ முயற்சி செய்தோம், வேதனையைத்தான் சம்பாத்தியம் செய்தோம், வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டேன். இவன் பாதத்திலே பாம்பு சுற்றி இருக்கு, நாகதோஷம் இருக்கு. அதை நீக்கி தெளிவடைய வச்சு கல்யாணத்தை நடத்தி தாரேன். எப்போ சாமி நடக்கும்னு சொல்ல மாட்டேக்கீங்களே. ஐப்பசிக்குள்ளே திருமணத்தை வெற்றி ஆக்கி தாரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. இந்தா ஆண் பையன் பிறப்பான். சக்தியாயிரு, முக்தியும் அடைவாய், ஆனந்தம். கர்மசாமிக்கு என் வீடு சொத்து சம்பந்தமாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சாமி. என்னடா சொத்து, என்னடா பிரச்சனை? அப்பா வந்து அப்பா வந்து ஒருத்தர் கடன் வாங்கி கொடுத்தாரு. 5 லட்சம் ரூபாய். ஐயா பேசாம இருங்க, அமைதி. வட்டி மொத்தமாக ஒரு 5 வருஷம் கொடுத்தாச்சு. வட்டி மொத்தமாக வாங்கி கொடுத்தாச்சு. அப்பா ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. இப்போ கடன்காரன் வந்து எங்களை தொல்லை பண்ணுறான். அப்பா வேலை செஞ்சு ஓனர் வாங்கி கொடுத்தாரு. அந்த சொத்து தான் சின்னதாக இருக்குது. அதுக்கு சொத்தை நிகராக எழுதி கொடுத்தாரா? எழுதி கொடுக்கல, பாண்டில் மட்டும் கையை போட்டு. அப்போலாம் இப்போ அது வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்குடா. அதிலிருந்து மாற்றி உனக்கு உரிமையாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. மகமாரி சமயபுரத்தாளே. உன் வீட்டு பக்கம் மாரியம்மா இருக்காளா? சரி, அதான் கேட்டேன், கேள்வி கேட்டேன். உன் தொழிலை விருத்தியாக்கி தரேன். 3 முறை என்னைய பாரு. 9ஆம் தேதி யாகத்தில் வந்து கலந்துக்கா. வெற்றி உண்டு மகனை, காப்பாற்றுறேன் போ. கர்மசாமிக்கு என் உடன் பிறந்தவர்களுக்கும் எனக்கும் சொத்தால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது கர்மசாமி. அதை எனக்கு கொஞ்சம் வெற்றியாக்கி கொடுங்க. யாருமா அது? நீ வழிதான் கொடுக்கியா? நீ சொத்துக்காரி இல்லையா? யாருக்கெல்லாம்? உன் சகோதரனா? கால் வந்துட்டு வாங்க. கோவில் கண்டேன் அங்கே தெய்வம் என்றேன், நீயும் இல்லை கண்ணே நானும் இல்லை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு எழுதி மாற்றி எழுதி வச்சுருக்காங்களே. ஆனால் உனக்கு தந்து நீ வச்சு வாழ்ந்துக்கணும். அது உனக்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்கள் ஒப்பக்கிட்ட போய் கேளு. அது எப்படி எங்கள்கிட்ட கேட்கலான்டா? நான் எனக்கு தந்துருந்தா உங்ககிட்டே வந்து கேட்பேன்? கேட்க மாட்டோம்ல. ஆனால் நீ பாறையை விட இல்லைன்னா வைரத்தை விட எனக்கு என்ன அவசியம்?
அப்படின்னு உன்னை அடித்து பத்துறாங்க. கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? இப்போ நீ வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்க வச்சுருக்கிற பங்கில் ஒரு ஷேர் வேணும்னு கேட்குற. அது எப்படா கொடுப்பாங்க? என்னையை வாங்கி தர சொல்லி என்ன நியாயம் அது? சரி, ஒருத்தன் சம்மதிக்கான், இன்னொருத்தனையும் சம்மதிக்க வச்சு வெட்டியாக்கி தந்தால் போதுமா? பக்கத்தில் வா. 3 மாதத்தில் உன் இடத்த ஒரு ரேட்டை போட்டு விற்று அதில் ஒரு ஷேரை கொடுத்துருவோம். உனக்கு வேறு நிலத்தை வாங்கி தர, வெற்றி உண்டு. இந்தா இப்படி மகனே, ஒரு கேள்வி கேட்டுக்காமா? சந்தோஷம், போயிட்டு வா. சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. கர்மதாமிக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கான்னு சொன்னது வாயை திறக்கிற நீ. பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்கோ. சாப்பாடு முடிச்சுட்டு போங்க, உட்காருக்கோ. ஆமாம், அப்படியா? கர்மசாமி, நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் நிறைவான வருமானங்கள் இல்லை, அதனால் தொழில் மாற்றிக்கிடவா அல்லது இதையே பார்க்கவா அப்படின்னு ஒருவர் கேட்குறார். என்ன தொழில் நடத்துகிறீங்க நீங்கள்? அதனால் நீங்கள் தொழில் நடத்துகிறீங்களா? போங்க அங்கே. வாடா தம்பி, என்ன தொழில் நடத்துகிறா? நீங்கள் என்ன தொழில் நடத்துகிறீங்க? அப்படின்னா என்னப்பா? போர்வெல். நீங்கள் என்ன நடத்துகிறீங்க? இது யார்? என்ன கம்பெனி வச்சுருக்க? சரி, நீ நெல். நீயும் வந்துட்டு வா. நீ கால் வந்துட்டு வா. போயிடாத, நெல் அங்கே. துர்க்கை அம்மன் கோயில் எங்கடா இருக்குது? கும்பிடுவியா அங்கே போய்? அவா சூலாயத்தை கொண்டு வாராடா, அதான் கேட்டேன். இன்னொருத்தர் கால் வந்துட்டு அண்ணன். போர்வெல் வண்டி வச்சிருக்கலாம், கை மிஷினா? பழைய காலத்தில் போட்டு இப்படி கொண்டி போட்டு இடித்தாங்களே அந்த மிஷின். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். இப்போதைக்கு கடன் பட்டு மனவேதனைகள் நிறைய இருக்குது. வயது காலத்தில் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு வண்டியை தள்ளவும் முடியலை, ஓட்டவும் முடியலை. பழைய மாதிரி என்னையை கூப்பிடவும் மாட்டுக்காங்க. வீட்டுக்கு உள்ளே போர் போடணும்னா தான் இதை போட முடியும், வெளியில் போடணும்னா இதை வச்சு போட முடியாது. அதனால் அப்படி எதிர்பார்க்குறவங்க என்னை எப்படி அடையாளம் பார்த்து வருவாங்க? இந்த தொழிலை வச்சுருக்கவா அல்லது வேறு ஏதாவது வழிகாட்டி எங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி தரணும்னு கேட்குறியான். கால் பூ. யார் நீ? வாப்பா, ஒரு 2 ஆர்டர் வாங்கி தரேன், அதை வச்சு இப்போ ஓட்டு. 5 மாதத்தில் வேற ஒரு கடை வச்சு உனக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தரேன். நல்லா இருப்பா. கர்மதாமிக்கு இன்ஜினியரிங் கம்பெனியா? கால் வந்துட்டு வா. தூக்கம் வருதுடா. உன் கம்பெனிக்குள்ளே போன உடனே எனக்கு உறக்கம் வருது. ஒரு சுறுசுறுப்பான விழிப்பு இல்லை. இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைப்புகள் தெளிவாக கிடைக்காம மனவேதனையோடு இப்போ நிறைய லாஸாக தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. டீ குடிக்க அவனுக்கு. அப்போ நீ நினைக்கிற மாதிரி நிறைய ஆர்டர்களை வாங்கி தந்து உன் தொழிலை ஊக்கமாக வாழ வச்சு தந்தா போதுமா? என்ன ஒரு வழக்கு ஒன்று வரக்கூடிய நிலைமை இருக்குன்னு சொல்லுத? என்ன விஷயம்? எதுக்காக நிறுத்தி வச்சுருக்க? இந்தா அந்த வீட்டவும் கட்டிக்கா, தொழிலையும் நடத்திக்கா, இன்னொரு இடத்துல லோன் கிடைக்கும். அடிப்போம் போ. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு வந்து சேர். போய்ட்டு வாங்க மகனே, சாப்பிட்டு போ. கர்மதாமிக்கு எனக்கும் என் கணவருக்கும் வருமானம் பற்றாமல் நாங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எதை எடுத்தாலும் முந்தி பழகாதீருமையா, போர்மையாங்க. நான் ஒரு பொம்பளை கேட்காண்டுங்க, நீ சேலையாக கட்டிருக்கிறீங்களா? எனக்கும் என் கணவருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், புரிய வேண்டாமா? என்ன இன்னைக்கு என்ன வேணும் வைக்கிறீங்க? புரியல. கால் வந்துட்டு வாங்க.
நான் தான் முந்தினா என்ன அர்த்தம்? விளக்கம் வேண்டாமா ஒரு மனிதனுக்கு? யாருமா நீ? வா. பெரியபாளையத்தம்மன் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல. என் குதிரை போச்சு, அந்த கோயில் வாசலில் நிற்கிறேன். வேப்பஞ்சீலையெல்லாம் கட்டி வழிபாடு பண்ணுவாங்களா அந்த கோயிலில்? கால் வந்துட்டுருவாங்க. டக்குன்னு குதிரை நின்றுக்கிடுது. என்னம்மா? நான் தான் பாருப்பா பாளையத்தம்மா அப்படின்னா. சரி, கரெக்டு. நீங்கள் 2 பேருமே அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு பணி செய்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இப்போதைக்கு இந்த குடும்பத்தையும் இந்த கடனையும் நீர்படுத்துறதுக்கு சரியான வருமானங்கள் போதாதுங்கிற வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதனால் வேறு தொழில் மாற்றம் ஏற்படுமா, இதுதான் விதியா என்று புரிய முடியாத குழப்பம் உங்கள் உள்ளத்தில். வேறு உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் கடனை பற்றி சொல்லிட்டேனே. ஒரு பிள்ளை வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றிடும். இன்னொரு பிள்ளைக்கு 6 மாதம் கழித்து வரக்கூடிய உத்தரவில் நம்ம செம்மையாக்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. முள்ளை முள்ளால் எடுக்கலாம் என்பது முள்ளுக்குத்தான் விதி. முள் என்றால் ஊசின்னு அர்த்தம். என்ன முள்ளுன்னா என்ன அர்த்தம்? ஊசி அப்படின்னு அர்த்தம். முள்ளை முள்ளால் எடுக்கலாம். கடனை கடன் வாங்கி தீர்க்கலாமா? நீ அப்படி செஞ்சிருக்கிற. அதனால் ஏற்பட்டது உனக்கு இந்த பிரச்சனை. அதனால் நான் கை நிறைய உனக்கு பணம் தாரேன். கடன் இந்த வருஷத்தில் தீர்த்து உங்களை நிம்மதியாக்கிடுவோம். புண்ணியமாக இருப்பாய் மகளே. இந்தா வயிறார சாப்பிட்டு போங்க செல்லுங்களே. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி ஒரு வீடு ஒன்று அமையணும்னு நினச்சேன். அப்படி ஒரு வீடு எனக்கு அமையலை. அது சம்மந்தமாக எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னு ஒருத்தர் கேட்குறாரு. வீடு சம்மந்தமாக. யாருப்பா? 2 பேர் இருக்காங்க. வாயா வாங்க அண்ணாச்சி வாங்க பாப்பா. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். என்னது அமையலை உங்களுக்கு? வீடு எங்கே இருக்குது? சரி, வீடு அமையலைன்னு சொல்லி கேள்வி கேட்க. சரி, உனக்கு கால் வந்துட்டு வா. நீ அண்ணாச்சி அங்கே போயிடாதீங்க, இங்கேயே நில்லுங்க. உத்தரவு உங்களுக்கு இருக்குது, இதில் வேண்டாம். அப்புறம் ஒரு கம்பெனி அல்லது ஒரு வேலை சம்மந்தமாக நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். அந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் என் மனம் வேதனைப்படுது. கருப்பசாமி ஐயா, அது எனக்கு கிடைக்கணும், அதை எனக்கு வாங்கி தரணும்னு ஒருவர் கேட்கிறார். யார் அது? யார்? ஒரு பெண்மணி இருக்கிறான்னு சொல்லுது. யாருப்பா அது? யார் அந்த பெண்மணி? யாருமா ஒரு பெண்ணடியாள்? உனக்கா? நீ என்னம்மா வேலைக்கு எழுதி போட்டிருக்க? வழியை விட்டு கொஞ்சம் காட்டுங்க. வாமா. என்னம்மா வேலைக்கு எழுதிப்பட்டிருக்கே? முன்னால் என் செல்ல மகளே வந்து நில்லு. உன்னை தான் தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். நின்றுக்கோ, நீ கால் வந்துட்டு வா. யாராவது என்னை ஏமாற்றி வர்றான்னு நினச்சியே, உங்களை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கா. எல்லாம் ஒன்று சொல்ல மாட்டேக்கா. நீ அது என்னடா வேணும்? கண்ணை மூடிக்காங்கடா, நான் பார்த்துக்கிடுறேன் உங்களை. ரெண்டு வர கால் வந்துட்டு வா. ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லையாள. எதிர்பார்க்காம உன் உடம்பெல்லாம் அப்படி காந்துறது மாதிரி சில சமயத்தில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு எரிச்சல் தோன்றுது. உனக்கு இரவில் படுத்திருக்கும் பொழுது யாரோ அமுக்கிறது மாதிரி கடினமாக ஒரு அழுத்தமும், எந்திக்கும் பொழுது உடம்பு ஒரு சுமையாக இருக்கிறது மாதிரி இருக்குது.
இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் ஆவி கீவி இருக்கா, அப்படி இல்லை வேறு எதுவும் செய்வன வைவனை இருக்கா, அல்லது எங்களுடைய யோகத்துக்கு இந்த வீடு பொருந்தலையா? இது உங்கள் ரெண்டு பேருடைய கேள்வி. கால் வந்துட்டு வாங்க. நல்ல கேள்வி தானே? சும்மா இருக்கே, ஒரு டீ தரலாம்ல? அவன் எப்படி கொடுப்பான்? அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தம்பா, ஒரு ஆவி நடமாட்டம் இருக்குது. சில வேளை மதியம் 11 மணிலேருந்து 12:15 வரை வீட்டில் ரொம்ப வெப்பம் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உள்ளுக்கு நம்ம போகும்பொழுது யாரோ உள்ளே இருக்கிறாங்களோ அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு தோற்றம் தெரியும். இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அந்த வீட்டுக்குள்ளே ஓடுது. அவைகளை நீக்கி வெளியாக்கி உங்களை நல்லாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டுவாங்க. நான் கொடுக்குற வெற்றி மாலையை அந்த வீட்டுக்கு கொண்டு போ, அந்த ஆவி வெளியே போயிடும், உங்கள் ஆவி நல்ல வாழும். வெற்றி மாலை கொண்டா. உன் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி ஆயுள் பிளத்தோடு வாழ வைக்க. பயம் வராது, காப்பாற்றுறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. முதல்ல உயிரை பேசுவோம், ரெண்டாம் தடவை பிஸ்னஸை பேசுவோம். சிலரே இது உனக்கு, இது உனக்கு சாப்பிட்டுக்கொள்ள வேண்டும். இது வீட்டில் வைத்து என்னை நினைத்து வணங்க வேண்டும். வெற்றிமான ரகசியத்தை சொல்லிவிடுங்க. கால் வந்துட்டு வா செல்லாம். அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். ஓடிக்கிட்டு இருக்கா, ஒரு கேள்வி விட முடியுதா? உனக்கு ஏற்கனவே 3 முறை முயற்சி செய்து நிறைய வீழ்ச்சியும் தோல்வியும் பெற்று வேதனை அடைந்திருக்கிறோம். இந்த முறையாவது அந்த வேலையை கிடைத்து கருப்பசாமி ஐயா எங்களுக்கு வாங்கி தந்து எங்களை வாழ வைக்கணும்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டு வா. அரங்கமாநகருள்ளானே அல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். சென்னையில் இடம் எங்க? பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது. அரங்கன் என்பவன் யார்? திருவரங்க நாயகனாகிய எம்பெருமான் நாராயணன். திருவல்லிக்கேணியில் இருக்கும் பார்த்தசாரதிக்கு பெயரும் பெருமாள் தான். அதனால தான் இந்த பாடல் ரெண்டையும் படித்து உங்கள் பக்கத்தில் அவர் இருக்காருன்னு சொன்னேன். உன்னால் இப்போ ஒரு 1.5 வருஷமாக சுபிட்சமாக வாழ முடியலை. மனம் திறந்து யார்கிட்டையும் நிம்மதியாக பேசி மகிழ்ச்சி சிரித்து கொண்டாடி வாழ முடியலை. அந்த அளவுக்கு உனக்கு பொருளாதார பண நெருக்கடிகளும் மன வருத்தங்களும் நிலையான வருமானம் இல்லாத வேதனையும் உறவினர்கள் உதறி தள்ளிவிட்ட உள்ள உபாதையும் உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது.